அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் அவங்க தலைமையில 170 தொகுதியில சட்டமன்றத்துக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி போட்டிடுறாங்க. இப்ப என்னன்னா தமிழ் தேசிய பற்று, மக்கள் போராட்டம், மக்களுக்கான பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே முதல் குரலாய் சட்டமன்றத்துல ஒலிச்சது அண்ணன் வேல்முருகன் அவர்களோட குரல். இந்த டைம் 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் நிக்கல. 170 தொகுதியில வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. சின்ன கேமரா. நாளைக்கு வாக்கு செலுத்துற மக்கள் சிந்திச்சு நம்ம யாருக்கு வாக்கு செலுத்தினா இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல மாற்றம் வரும்னு உணர்ந்து வாக்கு செலுத்துங்க. ஒரு ஜனநாயகத்துல நீங்க பணம் கொடுக்குறாங்க, அதை வச்சு நம்ம ஒரு வாக்கு செலுத்துறோம் அப்படின்ட்டு நம்ம பணத்தை கொடுத்ததுனால அந்த வாக்கு போய் நீங்க மனிதாபமா போய் நம்ம வாக்கு செலுத்துறோம். ஆனா நான் யோசிச்சு பாருங்க, 20 கோடி 30 கோடி செலவு பண்ணி ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளர் நின்று செலவு பண்ணி அந்த வாக்கு நம்ம இருந்து பெறாருன்னா குறைஞ்சபட்சம் 200 கோடி 500 கோடி 1000 கோடி சம்பாதிக்கதான் அந்த வேலை செய்வாங்க. அதை சிந்திச்சு யார் பொருளாதாரம் கொடுக்குறாங்க, யார் பொருள் கொடுக்குறாங்க, யார் பணம் கொடுக்குறாங்க, அதை தாண்டி மக்களுக்கு யார் வந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சு சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. தமிழ்நாடு முழுக்க 170 தொகுதியிலையும் சின்னமா இருக்கிறது கேமரா. அதை மக்கள் சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. வாக்கு உங்களோட வாக்கு மே 4க்கு அப்புறம் மிகப்பெரிய தமிழ்நாட்டு அரசியல மாற்றத்தை உண்டாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செலுத்த வேண்டிய வாக்கு கேமரா சின்னம். உறவுகள் மறக்காம கேமரா சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. இந்த காணொலி கேட்டுக்கிறேன். சட்டமன்றத்துல மிகப்பெரிய மாற்றத்தை 2026 உருவாக்கணும் நம்புவோம். நன்றி, வணக்கம்.